எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், தமிழக வெற்றிக் கழகம் தளபதி விஜய் அவர்கள் தமிழக மக்களுடைய மனசில் எவ்வளவு ஆழமாக பதிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதும், தமிழக மக்கள் விஜய் அவர்களுக்கு எவ்வளவு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். யார் யாரோட கூட்டணி வச்சாலும், யார் எப்பேற்பட்ட கட்சி ஆரம்பித்தாலுமே தமிழக மக்கள் நம்பக்கூடிய, தமிழக மக்களுக்கு நம்பிக்கையான தலைவர் அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா ஒரு தலைவனை மக்கள் அவங்க மேலே மிகுந்த மரியாதையும் அன்பும் நம்பிக்கை வச்சுருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களத்தான் நம்ம தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சராக தமிழக மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. இதுக்கு சாட்சி வேறு யாருமே இல்லைங்க, எம்ஜிஆர் அவர்களை தான் சொல்லணும். ஏன்னா திமுகவில் இருந்த திரு எம்ஜிஆர் ஐயா அவங்க திமுகவில் நடந்த பிரச்சனையால், கலைஞர் ஐயாவின் ஊழலால் நடந்த பிரச்சனையால் வெளியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பித்து, அதுக்கப்புறம் அவர் சந்தித்த தேர்தலில் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக தமிழக மக்கள் அவர்கிட்ட தேர்ந்தெடுத்தாங்க. அவர் சாகும் வரை, அதாவது அவர் மரணிக்கும் வரை சொல்லுவாங்க இல்லையா, அமெரிக்காவில் படுத்துக்கிட்டே ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டே ஜெயித்த ஒரே ஒரு அற்புதமான தலைவர் அப்படின்னா திரு எம்ஜிஆர் ஐயா அவங்க தான். ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தலைவனை மக்கள் நேசிக்கிறாங்க, அவங்க மேலே அன்பு வச்சுருக்கிறாங்க, மரியாதை வச்சுருக்கிறாங்க, நம்மளை ஆளக்கூடிய தலைவனை நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அவரை நம்பிட்டாங்கன்னா, தமிழக மக்களுக்கு எந்த மாதிரியான இலவசங்கள் கொடுத்தாலும் சரி, எந்த மாதிரியான கண் துடைப்பு இலவசங்களை வாரி வாரி வழங்கினாலும் சரி, ஆசை வார்த்தையை காட்டினாலும் சரி, தமிழக மக்கள் மாற மாட்டாங்க. யாரை தலைவனாக ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எடப்பாடி ஐயா அவங்க 10,000 சொல்லி இப்போ அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. நான் அதை மத்தியானம் கூட ஒரு பதிவு ஒன்று போட்டேன். யாருடைய வரி பணத்தில் வாங்கி யாருக்கு 10,000 இலவசங்கிறத கொடுக்கறது சொல்லுங்கள் பார்க்கலாம். திரு ஸ்டாலின் ஐயா அவர்களாக இருக்கட்டும், எடப்பாடி ஐயா அவங்களா இருக்கட்டும், அவங்களுடைய அப்பா வீட்டு காசுலையோ இல்லை அவங்களுடைய வீட்டு காசுலையோ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாரித்த காசில் தான் இது இலவசங்களை கொடுக்குறாங்களா? யாருடைய காசு சொல்லுங்கள்? நம்முடைய வேர்வையில் ரத்தத்தில் சம்பாதிச்ச காசு தான் வரி பணத்தில் தான் கொடுக்குறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் இவங்க 2